السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உலமாக்களே, திக்ருடைய பாடங்கள் இந்த பகுதியில் 6வது பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 நன்மைகளை சம்பாதிக்கின்ற அல்லது 1000 தீமைகளை அளிக்கின்ற ஒரு திக்ரை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த திக்ரை ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை அவருடைய மகன் முஸ்அப் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் தாபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 2698வது ஹதீஸாகவும், ஜாமியா திர்மிதி என்று சொல்லக்கூடிய திருமிதி கிரந்தத்திலே 3463வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சஹீஹான ஒரு செய்தி. இந்த செய்தியிலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் நாங்கள் எல்லோரும் இருந்தோம். குன்னா இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருந்தோம். ஃபகால, ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அயஅஜிஸு அஹதுக்கும் ஐ யக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹஸனத்தின், உங்களில் ஒருவர் ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை சம்பாதிப்பாரா, சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார். அப்போ சபையில் இருந்த ஒரு சஹாபாக்களை ஒருத்தர் கேட்கிறார், கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா, எங்களை ஒருத்தர் எப்படி 1000 நன்மைகளை சம்பாதிப்பார் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறார். கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யுஸப்பிஹு மிஅத தஸ்பீஹத்தன், ஒரு நாளைக்கு 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் அப்படி இந்த வார்த்தையை தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹை ஒரு நாளைக்கு 100 தடவைகள் யார் சொல்லுகின்றாரோ கூறினால் ஃபயுக்தபு லஹு அல்ஃபு ஹஸனத்தின், அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது. அவ் யுஹத்து அன்ஹு அல்ஃபு ஹதியத்தின், அல்லது அவருக்கு 1000 தீமைகள் அளிக்கப்படுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே தான் நாவினால் நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ முடிந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 100 தடவைகள் தஸ்பீஹ் செய்தால், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று 100 தடவைகள் நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் எங்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும் அல்லது 1000 தீமைகள் அளிக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹ் எனக்கும் உங்களும் தொடர்ந்தும் இந்த நாவினை திக்ருலை நிலைத்திருப்பதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த 6வது